வணக்க மக்களே! இன்னைக்கு மகாநதி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, குட்டி காவேரி வந்து காவேரி வந்து திட்டி விட்டாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து வார்னிங் குடுத்துருப்பாங்க. காவேரிய கூப்பிட்டு, "நீங்க வந்து குட்டி காவேரிய மட்டும் ரொம்ப வந்து கேர் பண்றது மாரி இருக்கு. அவங்களோட மட்டும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது மாரி இருக்கு. ஆஸ் எ டீச்சரா நம்ம வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸோடையும் வந்து பழகணும், பேசணும். ஸோ நீங்க வந்து ஒரே ஸ்டூடண்ட்ஸ ரொம்ப பழகுறதுனால மித்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு மாரியா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் வந்து காவேரிய கூப்பிட்டு வார்ன் குடுத்ததுனால, அவங்க வந்து குட்டி காவேரிட்ட வந்து ஒரு மாரி மூஞ்சிய காமிச்சுட்ட மாரி இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட மட்டும் குட்டி காவேரி பேசும்போதெல்லாம், "நீ போய் உட்காரு" அப்படிங்கிற மாரி ஒரு மாரியா அப்படியே மூஞ்சில அடிச்சது மாரி சொல்லுவாங்க. அது குட்டி காவேரிக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருச்சு. ஸோ சாப்பிட போகும்போது கூட குட்டி காவேரி வந்து காவேரி மிஸ் கூட போய் உட்காந்து சாப்பிட போவாங்க. கா கா "அம்மு நீ வந்து தனியா அங்கே போய் சாப்பிடு. நான் டீச்சர் சொல்றத நீ கேளு. நீ என்ன எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அதட்டுறது மாரி பேசவும், அந்த பொண்ணுக்கு பாவம் அப்படியே மூஞ்சிலாம் வாடி போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கே பார்க்குறதுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. "மிஸ் எங்க அப்பா இரிட்டேட் பண்றதுனால தானே நீங்க இப்படி திட்டுறீங்க. நான் எங்க அப்பாவ வீட்ல போய் அடிச்சிடுறேன். எங்க அப்பாவுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்கிறேன்" அப்படின்னு வந்து குட்டி காவேரி சொல்லும்போதெல்லாம் ஒரு மாரியா தான் இருந்தது. ஸோ எனிவே பார்க்கலாம் போக போக காவேரி மிஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க குட்டி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு குட்டி காவேரியோட நிலைமைய பார்க்கும்போது. ஸோ போக போக சரியாகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.